2026 தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இருப்பதால் திமுக மற்றும் அதிமுக வாக்குகள் பிளவுபடும் சூழல் உருவாகலாம். அப்படியான நிலையில் குறைந்த வாக்கு வித்தியாசமே வெற்றியை தீர்மானிக்கும். அந்த இடைவெளியை நிரப்பும் சக்தியாக தேமுதிக வாக்குகள் அமையக்கூடும் என்பதால் தான் இரு திராவிட கட்சிகளும் தேமுதிகவை இழுக்க முயற்சி செய்கின்றன. தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 5 அல்லது 6 என்ற அளவில்தான் பேசப்படுகின்றன. ஆனால் தேமுதிக தரப்பில் கட்டாயமாக ஒரு மாநிலங்களவை இடம் வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் கொள்கை அடிப்படையிலான கூட்டணியை விட பேரம் மற்றும் லாப நஷ்ட கணக்கே முன்னிலை பெறும் சூழல் உருவாகியுள்ளது. எந்த கட்சி அதிக அரசியல் பலன் தருகிறது என்பதையே அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் தேமுதிக இருப்பதே கூட்டணி இறுதி செய்வதில் இழுபறி நீடிப்பதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மீது சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்களில் கடைசி வரை கூட்டணியை இறுதி செய்யாமல் தேமுதிக இருந்தது. விஜயகாந்த் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த், அவரது சகோதரர் LK சுதீஷ் ஆகியோர் இரு கட்சிகளிடமும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தியது கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் போனதற்கு காரணமாக அமைந்தது. அதனால்தான் 2021 தேமுதிக தனித்து விடப்பட்டது. தற்போது பிரேமலதா அதே தவறை செய்கிறார். இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ளாமல் வாய்ப்புகளை வீணடிக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது.